அதுக்குரிய வீரபெருமாள் அவர்கள் அதிமுகவிலிருந்து விலகி திராவிட முன்னேற்ற கழகத்தை தன்னை இணைத்துக் கொண்டதற்கு எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மூலமாக 8000 ரூபாய்க்கான காசோலை உங்களிடத்திலே தேர்தல் முடிந்த மறுமாதமே உங்களிடத்திலே கொடுக்க போகிறார்கள். அதற்கு நம்மளுடைய விஓக்கள், கிராம விஓக்கள் மூலமாகவே அது உங்களிடத்திலே வந்து சேரும். அதை கொண்டு போய் நீங்க எந்த கடையில வேணாலும் என்ன பொருளை வேணாலும் வாங்கிக்கலாங்கிற ஒரு அமைப்பு ரீதியாக நம்மளுடைய தேர்தல் அறிக்கை நம்மளுடைய தலைவர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அதே போல நம்மளுடைய சட்டமன்ற உறுப்பினரை நீங்கள் நினைத்து பாருங்கள். நானும் எல்லா இடத்துக்கும் பிரச்சாரத்துக்கு போய்கிட்டு இருக்கேன். குழுங்காம போய்கிட்டு இருக்கோம்னாக்கா அது நம்ம பேராவூரணி தொகுதியில மட்டும்தான். ஒரு சில சாலைகள் உள்ளுக்குள்ள இருக்க சாலைகள் பாக்கி இருக்குங்கிறது உண்மைதான். அந்த சாலைகளையும் அவர் நிவர்த்தி செஞ்சிருவாரு. இப்ப நான் வந்துகிட்டு இருக்கப்ப 3-4 பாலத்தை கிராஸ் பண்ணி தான் இங்க வந்தேன். எல்லா பாலமுமே இன்னைக்கு புதுசா நம்மளுடைய சட்டமன்ற உறுப்பினருடைய முயற்சியால வந்ததுதான். உங்களுடைய காலேஜ்ல பக்கத்துல இருக்க காலேஜுக்கு ஒரு பெரிய கட்டடம் வந்திருக்குன்னு சொன்னா அது நம்முடைய சட்டமன்ற உறுப்பினருடைய முயற்சியால தான். ஹாஸ்பிட்டல் இப்ப 3வது மாடி 4வது மாடி கட்டி சாங்ஷன் வாங்கியிருக்காரு. இன்னும் பக்கத்துல ஒரு கட்டடத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காரு. இப்படி பேராவூருடைய வளர்ச்சியிலே அக்கறை கொண்டவராக உங்களுடைய ஒவ்வொரு குடும்பத்திற்கு மேலும் நம்மளுடைய தலைவர் அவர்கள் அக்கறை கொண்டவராக இன்றைக்கு ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய சார்பாக நம்மளுடைய முதல்வருக்கு துணையாக நம்மளுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றி தருவதற்கு நம்மளுடைய சட்டமன்ற உறுப்பினருக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும். உங்களிடத்திலே சட்டமன்ற உறுப்பினர் அவர் என்ன செஞ்சிருக்காருங்கிறதே சொல்லுவாரு. உங்களுக்கு என்ன வேண்டும்? இன்றைக்கு நானும் நிறைய இடத்துக்கு பிரச்சாரத்துக்கு போயிட்டேன். உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று குறித்து கொண்டு அதை உண்மையிலேயே சொல்றேன். இதை கையில எடுத்துக்கிட்டு அதை நிச்சயமாக செய்து கொடுப்பார். எனக்கு தெரியும் அவரை பத்தி. அவர் உங்களிடத்திலே அதை கேட்பார்கள். அவர்களிடத்திலே நீங்கள் உரையாடுங்கள். அடுத்தபடியாக நமது ஒன்றிய கழக செயலாளர் மரியாதைக்குரிய குலசை அருள் நம்பி அவர்கள் வாக்குகள் கேட்டு உரையாற்றுவார். நம்முடைய மாவட்ட கழகத்துடைய செயலாளர் அவர்களுக்கு சால்வை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து விலகி இன்று நம்முடைய மாவட்ட கழகத்துடைய செயலாளர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களுடைய முன்னிலையில பல கோவிந்தராஜ் அவர்களும் குணசேகரன், அரவிந்த், சங்கரன் ஆகியோர்கள் இன்று திராவிட முன்னேற்ற கழகத்திலே இணைத்துக் கொள்கிறார்கள். அந்த மகிழ்ச்சியான செய்தியை ஒன்றிய கழகத்தின் சார்பில் அவர்களை வருகிறவர்கள் வரவேற்கின்றனர்.